அதே போல உட்காந்துட்டு வலது உள்ளங்கைய தொப்புளுக்கு நேரில் வச்சுட்டு இடது உள்ளங்கைய வலது காது மேல வைக்கணும். முக நேரா இருக்கணும். இதே போல 5 தடவை மூச்சு விடணும். மெதுவாக, அழுத்தமாக. ஆனா மூச்சை பிடிக்க கூடாது. இடது உள்ளங்கைய தொப்புள் மேல வச்சுட்டு வலது உள்ளங்கைய இடது காது மேல வைக்கணும். இப்போ அதே போல 5 தடவை மூச்சு இழுத்து விடணும். இந்த முறையில மூச்சு இழுத்து விடும்போது வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய நுரையீரல் இடது பக்கமாகவும் பின்பக்கமாகவும் விரியுது. அதே போல இடது பக்க கையை வைக்கும் போது இடது பக்கத்து நுரையீரல் வலது பக்கமாகவும் பின்பக்கமாகவும் விரியும். அதன் பிறகு 2 கைகளையும் 2 காது மேல பொருத்திக்கிறோம். அதே போல 5 தடவை மூச்சு விடும்போது பின்பக்கத்துல 2 நுரையீரலும் விரியறது நீங்க செய்து பார்க்கிற போது நல்லா தெரியும். அதன் பிறகு 2 காது மேலையும் அந்தந்த பக்கத்து கை அந்தந்த காது மேல வர மாதிரி வைக்கணும். இப்ப 2 நுரையீரலும் மேல் பக்கமாக விரியறதை நீங்க செய்து பார்க்கிற போது கவனிச்சு பாருங்க. கடைசியாக இதெல்லாம் செய்யற போது கையில நல்ல சக்தி தேக்கம் ஒன்று இருக்கும், ஜீவகாந்த சக்தி. அது கண்களுக்கும் பயன்படணும். அதனால கண்களை முதல்ல மூடிட்டு அது மேல இந்த உள்ளங்கையால பொருத்தி அதே போல 5 மூச்சு போடணும். நம்முடைய நுரையீரல் எல்லா பக்கங்களுக்கும் நன்றாக விரிந்து உள்ள இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் நல்லா இயங்கி இது ஆஸ்மா இன்னும் மற்ற நுரையீரல் சம்பந்தப்பட்ட அத்தனை நோய்களும் போகும். சைனஸ் ட்ரபிளும் வராது. எல்லா விதமான அலர்ஜியும் இதனால குணப்படுத்திக்கலாம்.
இந்த 2 பெருவிரல் மேலேயே கண் இருக்கணும். எல்லா பயிற்சிகள்லையும் இப்படி வைத்துக்கொண்டு மெதுவா கையை பல பக்கம் கொண்டு வரணும். கண் அந்த விரல்கள் மேலேயே போகணும். இடுப்பு, கழுத்து எல்லா உறுப்புகளுக்கும் இது நல்ல ஒரு பயிற்சி. அதன் பிறகு மேலும் கீழ் ரெண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. அதன் பிறகு கிராஸ் 1 2 3 4 5. அப்போ இடப்பக்கம் மேல வலப்பக்கம் கீழே அடுத்தபடி 2 3 4 5. இதான பிறகு வட்டம் போடணும். வலது போடமாங்க. விரல் மேலேயே கண் இருக்கணும். 2 3 4 முன்ன போட்டோம். மூன்று, நான்கு, ஐந்து. எப்படி இடப்படும்? 1 2 3 4 5. கடைசியாக அருகே தொலைல, அருகே தொலைல, மூக்கு கிட்ட 1 இன்ச்சு வரைக்கும் வரலாம். கை எவ்வளவு தூரம் போதோ போகலாம். கண் அது மேலேயே இருக்கணும். இப்படி 5 தடவை. இது நினைவில் வச்சுக்கொள்றதுக்கு ஒரு மேத்தமேட்டிக் கால்குலேஷன் இருக்கு பாருங்க, அதை வச்சுக்கலாம். எப்படின்னா முதல்ல பிளஸ் இந்த பக்கம் ஹரிசாண்டலா போட்டு அப்புறம் இப்படி போட்டோம், இது பிளஸ் குறி. அதன் பிறகு சாய்வு போட்டோம், இது மல்டிப்ளிகேஷன். இப்படி ரெண்டும். அதே போல சைபர் 3வது இப்படி போட்டோம், இப்படி சைபர். கடைசியில மைனஸ். இப்படியே என்னென்ன வச்சுக்கிட்டா போதும். இப்போ கபாலபதி என்ற கபால சுத்திக்கு ஒரு பயிற்சி உண்டு. அது மூச்சு பயிற்சி தான். அதை எப்படி செய்யறேன்னு பாருங்க. இந்த மாதிரி 2 விரலை எடுத்துக்கணும். ஒரு பக்கம் மூடிட்டு நல்லா வேகமாக அடிச்சு அதே மூக்கில் இழுக்கிறது, மறுபடியும் வேகமாக அடிச்சு அதே மூக்கில் இழுக்கிறது. அதே தான். உச்சியில இருந்து அடி வயிறு வரைக்கும் இந்த மூச்சு ஓடி வெளியேறும். அப்படி செய்தால் ஒரு 10 தடவை செய்து கொஞ்ச நேரம் நிறுத்தம். மீண்டும்
தொடர்ச்சியாக எல்லா விதமான அழுக்குகளும் வெளியேறும்.